ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்பென்னே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பனானா கேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேக் பண்ணுறதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுலில் இந்த வாழைப்பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். நேந்திர பழமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து கேக் பண்ணலாம். இதை நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சம் வாயில் கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே 2 முட்டை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முட்டை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். தயிர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் 1 மூடி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த முட்டையோட ஸ்மெல் இருக்காது. குக்கிங் ஆயில் 1 கப் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்கு வச்சு கூட நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண அப்புறம் ஒரு சல்லடை வச்சுக்கலாம். அதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்தாச்சு. 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் பீட்டரை வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த பாலே போதும், அதனால் நான் சேர்த்துக்கல. நல்லா இந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப பால் சேர்த்துக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கேக் டின் எடுத்து அதில் சைடெல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ணி பட்டர் சீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் அந்த மிக்சரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குக்கரில் கீழே உப்பு போட்டு மேலே ஸ்டாண்ட் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் டின்னை இதில் வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆகும் கேக்கு இருக்கட்டும். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. அங்கே அழகாக உப்பி நல்லா வெந்து வந்திருக்கு. கேக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. பாருங்கள், நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.